வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் எப்படி சாக்லேட் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மைதா 1 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம் 1/4 கப், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், பால் 3/4 கப், சர்க்கரை 3/4 கப். இது எந்த எசன்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க. நான் இதில் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து லேசாக 2 சுற்று சுற்றலாம். அப்புறம் நல்லா ஒரு ஃபைன் பவுடர் ஆயிரும். பவுடர் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துட்டோன்னா அது குயிக்காக கரைஞ்சிரும். அதனால் இப்படி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் பால் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த சர்க்கரை கரையட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மைதா மாவு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த சாக்லேட் கேக்கில் லைட்டான ஒரு காஃபி ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிடலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேக் டின்னில் இதை ஊற்றிடலாம். கேக் டின்னை வந்து நீங்கள் எண்ணெய் இல்லைனா நெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரும் அதில் வச்சிடலாம். அதே கேக் டின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக க்ரீஸ் பண்ணுற மாதிரி க்ரீஸ் பண்ணிடலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு லேசாக தட்டிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை 35 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். 35 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் கார்னர்ஸ்லலாம் நம்ம வந்து கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஈஸியாக வந்துடும். அதுக்கு சுவையான சாக்லேட் கேக் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.